மணிரத்னம் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடித்து ஜூன் 5ஆம் தேதி திரைக்கு வரவுள்ள தக்லைஃப் படக்குழுவினர் சேப்பாக்கத்தில் உள்ள கலைவாணர் அரங்கில் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். Kamal sir, his movie, he's done everything, and he's looking and telling what are you going to do. Ramari, every scene which I'm scoring, I feel like from the screen is looking at me. What are you going to do? and Mani sir and Kamal ji and Kiran Nayagan, which is one of the most iconic movies. உயிரே உறவே, இதை மட்டும் தமிழ்ல சொல்லிடுறேன். அதை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணா அவ்வளவு நல்லா இருக்காது. இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது இல்லைங்க, இது பாலிடிக்ஸ் எல்லாம் இல்ல, இது தமிழனின் யதார்த்தம். அதனால அதை பற்றி பேச நம்பி. And from times of law we've been respected for the host that we were. விருந்தோம்பல் தமிழனுக்கு பழக்கம், கைப்பழக்கம். 2000 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். So many of my journalist friends have flown from various states of this country to be with us. It's a rare opportunity for me, sir, above you, to spend time with you. We've not met very often in recent years. And this talk of pan-Indian movie, we always wanted to make movies for India. Any movie becomes a pan-Indian movie, which is a good movie. Well, according to me, Saving Private Ryan is our movie. It doesn't matter what language it speaks in. And years before, when we was 40, 45, I don't remember the years, though it hurts sometimes when people like Abhirami 11 வயசுல இருந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. பக்கத்துல த்ரிஷா உட்கார்ந்து இருக்காங்க. அதுக்காக ஒரு மரியாதை, அந்த நம்பர் சொல்லாம இருந்திருக்கலாம். பரவாயில்ல, போயிட்டு அதெல்லாம் தாண்டி வந்துட்டேன் நான். இப்ப அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க முடியாது. But let me tell you, nothing has changed between Mani sir and me. When we met, whatever we spoke of, parked motorcycles in Eldance Road, we'll use sit on them and talk of those things. We have done about 25% of what we spoke of. அது ஒன்று நாயகன், இன்னொன்று இது. We have a long way to go because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit our market and our budget. So certain ideas we have to bow before the public. And let me tell you, the reason we didn't get together all this time, the mistake is with us. The reason why we are together now is because of you. ஏன்னா எங்களுடைய வியாபார உலகத்துல இந்த பேர் போட்டா நல்லா இருக்குமான்னு உடனே நோட்புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க. அந்த கணக்கு சில சமயம் சரியா வரலாம், சில சமயம் சரியா வரான்னு போகலாம். ஆனா மக்கள் கிட்ட இருந்து ஒரு தீர்ப்பு வந்துட்டா அதுக்கு தலைவணங்கிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும். புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே. கணக்க பார்ப்பாங்க, இது யாரையாவது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கிருப்பாரு. அவங்க அப்பா, நானும் ரஜினியும் பார்த்துக்க, நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்பதான் சொல்லிட்டு இருந்தேன் நானும் நம்ம போஸ்டர் வச்சிருந்த இடத்துல இந்த ஆளு 1 வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சுட்டாங்க அப்படின்னு நாங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். சோ அதுக்கு காரணம் இவங்க தான். சோ இப்ப நாங்க படம் பண்றதுக்கு பண்ணிடலாம் சார், கரெக்ட், நல்ல ஐடியான்னு சொல்றதுக்கு காரணம் நீங்க தான். இத்தனை வருஷம் எங்க 2 பேரையும் 2 தோள்ல வச்சுட்டு இருந்திருக்கீங்க நீங்க, அது தெரியல எங்களுக்கு. ஸோ சாரி மட்டும் சொல்லலாம்.
இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங், பீஸ் ஆஃபரிங். அண்ட் the fault lies with us. பண்ணிருக்கலாம், இன்னும் நல்லான்னு பண்ணாமலே இருந்துட்டோங்கிறது தான் எங்களுடைய தவறு. So this is a stage for celebration. Let's not make it a stage for an apology. So I'm very happy, and I very rarely these things happen in a whole career like mine, when you're happy and you're thinking only about the film. That happens when your team is like that. இவருக்கு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், அது ஒரு கோபத்தில் வச்சதுதான். ஆனால் இங்கே சொல்லலாம், வெறும் மணிரத்னம் இல்லைங்க, அவர் 5:30 மணிரத்னம். அங்கே வந்து உட்காந்துருவாரு காலைல 5:30 மணிக்கு. அதனால அவருக்கு இந்த படத்துல இருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க, அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது 5:30 மணிரத்னம்னு. அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க, அந்த நேரத்துல பண்ணா எல்லாம் சரியா வரணும். அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான். அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும். ஏன்னா நான் 5:45 வந்தா போதும், அவர் 3:45 போகணும். ஸோ அதனாலதான் அவர் ரகசியமா சாரி சொல்லிட்டாரு. அதை நான் போட்டு உடைச்சிட்டேன் உங்களுக்கு. நிஜமாவே அது நாயகன் காலத்திலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு. 6 மணி ஷூட்டிங்கு 5 மணிக்கு வந்துடுவாரு. இது அதை பத்தியே நைட்டெல்லாம் நினைச்சிருந்தாதான் அப்படி எந்திரிச்சு வர முடியும், அலாரம் இல்லாம. ஸ்பாட்லயும் அவர்கிட்ட சினிமா பத்தி பேசினா அரட்டை அடிக்க முடியுமே தவிர, பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்க பார்த்துட்டு இருப்பாரு. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திரன் சார் ஞாபகம் வரும். அவருக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய காம்ப்ளிமெண்ட். ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அழுந்திருக்கும் அப்ளாஸ். இந்த அரங்கத்துக்கு அது புரியாது, பிகாஸ் இட்ஸ் an inside respect நம்ம வச்சிருக்கிறது. ஸோ இதுல ரவி கே சந்திரனுக்கு எப்போ நான் கை கழுக்கிட்டேன். ஃபண்டாஸ்டிக் ஒர்க் இதுதான். இல்ல என்ன பதட்டம் எனக்குன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் என்ன மொழியில பேசணும், வாட் லாங்குவேஜ் ஐ ஷுட் ஸ்பீக் would have been the problem. For me, I've seen the film. 3 of us have seen the whole film. So we'll have to talk carefully, because in our exuberance, we shouldn't be telling you the whole story. So I'm trying to remember what not to say. As far as Simbu is concerned, it's a connection between his father, me, and Simbu. அவருக்கு இவர் எப்படி பழகுவாரோ என்கிட்ட, ஏன்னா அடுத்த ஜெனரேஷன். அவங்க அப்பா வந்து ரொம்ப என்ன பிடிக்குங்கிறத விட பாசம். ஏதாவது எனக்கு ஒண்ணுன்னா வந்து என் சட்டையை நினைச்சிட்டு போயிடுவாரு. நிஜமாவே நெஞ்சில சாஞ்சி அழுதுருவாரு எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா. ஸோ அது ஒரு ஜெனரேஷன். இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா, பாசத்துல இவர் வந்து அவர் 8 அடின்னா இவர் 16 அடி பண்ணிருக்காரு. அதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம், இந்த டயலாக் படத்துலயும் இருக்கு. அவரை பார்த்து நான் சொல்ற மாதிரி, நான் நினைச்சிட்டது என் பர்சனல் லைஃப், அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில், பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம். இருக்கிற டயலாக ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் இல்லாத டயலாக வேணா சொல்றேன். இப்போ நான் இந்த 2 ஹீரோயின் இந்த படத்துல ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லவே இல்லை. ஆனா டெய்லி கார்த்தால ஷூட்டிங்க்கு வரும்போது, காலையிலயோ நைட் ஷூட்டிங்கோ எதுவா இருந்தாலும் என்னை பார்த்து ஐ லவ் யூ சொன்ன ஒரே ஆளு வந்து ஜோஜு தான். எங்க பார்த்தாலும் ஐ லவ் யூ சார், குட் மார்னிங் சொல்ல மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவாரு. ஸோ அதனால கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன் நான். போனா போகுது, அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காது நம்ம சொல்லுவாங்க. இப்ப அசோக் செல்வம் தான் சொல்லிட்டு இருந்தாரு, ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு என்ன ஆச்சரியமா இருந்ததுன்னா, என்னுடைய ஆரம்ப காலங்கள்ல ஞாபகம் வந்தது. பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க, பாலச்சந்தர் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு விஷயம், அந்த டயலாக்கு முன்னாடி எப்ப எச்சி முழுங்கிறது எப்ப முழுங்காம இருக்கிறதுன்னு ஒரு டவுட் வரும். அதுல இருந்து ஆரம்பிக்கும் என் டவுட். அதெல்லாம் இல்லாம இருந்திருக்கலாம் அவருக்கு. பட் நாங்க பாக்குற he was very confident, and I knew that
அது வேற இது வேற அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிங்க. அதனால மலைக்க கூடாது. அது நடிகர்கள் பெயர் சொல்லக்கூடாது. ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகரை புதுசா வந்த நடிகரை வாழ்த்திருக்காரு. பயப்படாம நல்லா நடிங்க. அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாதான், நீங்களும் சார் சின்ன பையன் தான் கேர்லெஸ்ஸா இருந்துடாதீங்க, நல்லா நடிங்க அப்படின்னாதான். இது யாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கான், பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அப்படிப்பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது. அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி. எனக்கு ஒரு கோ எந்தூசியாஸ்ட் பார்த்தா, நான் வந்து புதுசா ஏதோ கண்டுபிடிச்சு பார்த்துருக்கேன்னு அப்படியே போன்ல தேடிக்கிட்டு இருப்பேன். அதுல ஃபாலோடு பை ஏஆர் ரஹ்மான் இருக்கும். நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறாரா இல்லை இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு டவுட் வரும். ஆனா ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது. நாங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸ்ல. when we met there, we didn't go ஒரு cinema together. We saw a cinema, Oppenheimer, and then we went to the cinema museum. What is important for us, you will understand. For us, it's only what we do. And Rahman is a great example. Like money, அவரை தவிர வேற ஒன்றும் பேச மாட்டாங்க, வீணரட்ட கிடையாது. ஸோ கொஞ்சம் ஹியூமர் கம்மியா இருக்கும். ஏன்னா அந்த ஹியூமருக்காக வேண்டாத வார்த்தை எல்லாம் விட்டுருவோம். அது விட மாட்டாங்க. 2 பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ என்ன பொறுத்தவரையிலும் எல்லாரும் சொன்னாங்க, இவங்க 2 பேர்ட்ட இருந்து கத்துக்கிட்டது, நான் இவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது கொஞ்சம் கம்மியா பேசணுங்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேனே தவிர, பாருங்க அது ஒன்றும் வேலைக்கு ஆகல, நினைக்கிறதோட இருக்குது. இதுல I have got distributors who will stand by us, who stood by us before. That's very important for a film. Some people are so caught up in their own fame, glory and fear that they forget this is the most democratic art ever. And we are glad to be part of it. There are people here, these are only head of the departments. There are people working under them. There are great talents. Some of them are tomorrow's talents, if not today. நாங்கள் ஒருவேளை இடைஞ்செல்லாம் குறுக்க நிற்கிறோமோ என்னமோ. If a good talent comes, all of us will be glad to welcome and part ways and let that man walk across. That is going to be future cinema. Cinema is going to get more and more and more democratic. Yes, there will be critics, but it's moving forward slowly. Nevertheless, எங்களுக்கு தெரியும், we understand what slow means. We are able to do what we spoke about 45 years back only now. And I'm very happy that this film, of course we have spoken of so many films, we have done films together, but I am proud to announce this film, Mr. Mani Ratnam, after speaking for so many years with me, has done the first movie in Rajkamal. எனக்கு அது பெரிய விஷயம். To facilitate this to happen, Chandra Hasan has been trying, but Mr. Mahendran has pulled it off. So I should thank Mahendran. நாங்கள் பேசிகிட்டே இருந்தோம், முன்னும் பேசிக்கிட்டே இருப்போம், செய்ய மாட்டோம். இவர் நடத்தி காட்டிட்டாரு. 36 வருஷம் சான்று நான் பேசிக்கிட்டே இருந்திருக்கோம், ஒன்றும் பண்ணலைங்கிறதுக்கு. அண்ட் த ஹோல் யூனிட், த டீம், அவரை வந்து அண்ணனா அப்பாவா பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. தட் இஸ் த ஒன்லி வே சினிமா வில் ஒர்க். ஒன்லி வித் லவ் வில் த சைல்ட் கால் சினிமா ஃப்ளரிஷ். இந்த சைல்டு இன் சினிமானதான் எனக்கு என் ஞாபகமும் எஸ்டிஆர் ஞாபகமும் வந்துருச்சு. நாங்கெல்லாம் வந்து படித்ததே சினிமாவில் தான். அதுக்கப்புறம் எங்க டைம் இருந்தது இந்த மாதிரி மொழிகள் கத்துக்கிறதுக்கோ, இங்கிலீஷ்ல பேசுறதுக்கோ, இல்லை ஒன்னும் 2ன்னு கணக்கு போடுறதுக்கோ எங்க டைம் இருந்ததுன்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. வி grew up in cinema. என்னை விட ஜாஸ்தி என்னை யாரும் அடிச்சு கடிச்சு வற்புறுத்த, அவங்க அப்பா மிதிச்சிருவாரு அவர் சரியா படலன்னா. அப்படி ஒரு கடுமையான வாத்தியார். அது எங்க அப்பா படலையே தவிர அதுக்கப்புறம் பாலச்சந்திரன் சார் பண்ணார் நிறைய.
அதுக்கு என்ன இப்படி சொல்றீங்க, காலை பிடிச்சி திருவாரா அப்படின்னா, திருவாரு சார், எனக்கு திருவாரு, மற்றவங்களை விட்டுருவாரு. பட் தட் இஸ் ஆல் டன் வித் லவ். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். இன்னைக்கு அவர் பேரை எடுக்கிறேன் பாருங்க, தட் இஸ் த ட்ரூத் ஐ அம் டாக்கிங். அதனால இந்த மேடையில ஏதோ மேடை அலங்காரத்துக்காக நான் பேசல. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் இது பண்ணிட்டோம், இந்த படம் நல்லா ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற டவுட் எல்லாம் சொல்லாதீங்க. இது ஓடும், எவ்வளவு நல்லா இருக்குங்கிறது தான் பாருங்க. அது என்ன அவ்வளவு கான்பிடன்ஸ் எங்களுக்கு தெரியாதா? நாங்க பெரிய ஃபேன்ஸ் சினிமாக்கு, எங்களை விட தெரியுமா? வியாபாரம் மட்டுமே பண்றவங்களுக்கு, நாங்க சினிமா பாக்குறவங்க. இப்ப நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா சினிமா பத்தி தான் பேசிட்டு இருப்பேன். எனக்கு அது வியாபாரமும் கூட, என் வாழ்க்கை அது. அதனால நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இங்க. That is why this film will be good, this film will be better, and that's why we are in a hurry to thank you for what you're going to do to this film. Because we did this with a lot of love for discerning audience like you. Definitely, when we make something and we are not too sure, will they like it? Will they think that it will be like what we have done before? These have been our discussions always. And we've been, and Mr. Maniratnam, after he finishes the film, can be like, வேற யாரோ டைரக்ட் பண்ண படத்தை ஒரு கமெண்ட் அடிக்கிற மாதிரியே அடிப்பாரு. ஆச்சரியமா இருக்கும். அந்த சுதந்திரத்தை நமக்கும் கொடுப்பாரு. எப்படி இருக்குன்னு கேட்பாரு. சொன்னதை அப்படி சும்மா கேட்டுட்டு போக மாட்டாரு. சீரியஸ்லி யூ வில் திங்க் வாட் இஸ் ரைட். நெக்ஸ்ட் டே அதுக்கு பதில் சொல்றாரு. அதனால இந்த சினிமா நல்லா தான் ரசிக்கப்படும். எவ்வளவு நல்லாங்கிறது டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லுவாங்க எங்களுக்கு. பட் we are very sure as fans it will definitely entice people like us who love cinema. And that's why we made this film. And என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் இருக்கும், ஆனா வேற மாதிரி. அவ்வளவுதான். ஏன்னா தீபாவளிக்கு கமல்ஹாசன் நடிப்பில் ஜூன் 5ஆம் தேதி வெளியாக உள்ள தக்லைஃப் படக்குழுவினர் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.